ஓரமா உட்கார்ந்து பாட்டு கேட்க போறீங்க? நான் சொல்றத கேட்டு போங்க. எங்க சொல்ற? சொல்ல மாட்டீங்க. சரி சரி என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப சொல்றேன். ஷோ கொஞ்சம் என்ன சான்ஸ் இந்த சிச்சுவேஷனை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கோடா. சொல்லுங்க. சொல்றேன், நான் சொல்றேன். நீங்க என்ன ஒரு வாரத்துக்கு திட்ட மாட்டேன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். நீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு என்கிட்ட சண்டை போடாம திட்டாம இருப்பேன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். நீங்க என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? சரி சரி நோ டென்ஷன் நோ டென்ஷன். ஆமா, எது வரைக்கும் சொன்ன? எதுவுமே சொல்லல. நாட்டி ஃபெலோ. அதான் சொல்லிட்டேன்ல. ஏ பாண்டி, எது வரைக்கும் சொல்லிருக்க? சொல்லவே இல்லடா. டேய் என்னடா நீ? அண்ணா, எப்பலவா? அண்ணன் டீ குடிக்க போல. அனி சீட்டுக்கு போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? படிச்சவன் புடிச்சான் பாரு பாயிண்ட. தத்தி அங்க வச்சு அத கேட்டு அண்ணன் ஒரே குஷியா சுத்தி இருந்திருக்கு. ஷோ அண்ணா, என்ன ப்ரொபோசல்னு சொல்லுங்க. நீ ஊரெல்லாம் பொண்ணு தேடுறியே, உன் கூடவே இருக்கேனே, என் தங்கச்சி உன் கண்ணுக்கு தெரியலன்னு அண்ணன் கிட்ட அனிஷ் பாய் கேட்டுக்கடா. அனிஷ் அப்படி கேட்க அதை கேட்டு சந்தா வைக்கப்பட அத பார்த்து அண்ணன் சந்தோஷப்படன்னு இப்படியே போயிருந்திருக்கு. அண்ணனோட நேத்து சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம் இதுதான். ஏய், வீணா போனவங்களும் வீணா போனவங்க கதை. இதுக்குதான் கைய பிடிச்சி இழுத்து நிப்பாட்டினியா? ஓடா. முதல்வர். நிஜமா சொல்ற? டேய் ஆமாண்டா, நேத்து அனிஷ் அண்ணன் கிட்ட சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிருக்கு. ஆ. சந்தா வேற அதை கேட்டு வெக்கப்பட்டிருக்கு. அப்ப அண்ணனோட மனநிலையை நீ யோசிச்சு பாரு. மனசுல இருந்த வருத்தம் எல்லாம் போய் அண்ணன் ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுச்சுடா. அதுவும் அண்ணன் வெக்கப்பட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கான். அப்ப நான் சந்தாவை திரும்பி பாக்குறேன், அந்த பொண்ணுக்கு அப்படியே வெக்கம் தாங்கல. ஆளாளுக்கு வைக்கப்பட்ட என்ன பண்றது? ஏய், இது எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கேடா. இல்ல நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி அண்ணன் பாவம். அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க? என்னண்ணா? சந்தாவோட அண்ணன் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாரா? அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? அண்ணா சொல்லவே இல்ல பாத்தீங்களா? அது